20 துப்பாக்கி நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து பார்க்குறதுக்கு. மூன் வாக் வந்து என்னுடைய டெபியூட் மூவி. இதுதான் என்னுடைய முதல் படம். சொல்லிவிட்டு நானும் மனோஜ் சார் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஜாஸ்மின்ற கேரக்டர் கொண்டு வந்தோம். ஸோ 3 பேரோட ஒரு பிரபுதேவா சார் ஒரு லெஜண்டோட நடிக்கிறதே வந்து என்னுடைய முதல் படமே வந்து அந்த மாதிரி ஒரு கனவாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அப்போ அடுத்து என்ன சில வருடங்களில் உங்களோட டைரக்டராக நாங்கள் வந்துட்டு பார்க்கலாமா? நேரம் பார்க்கலாம். எஸ், மூன் வாக் பார்த்தனுடைய ஆடியோ லான்ச்ல இருக்கோம். நம்மளோட சதீஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சாட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன். உங்கள் ரோலே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணியிருப்பாருன்ற கேள்வி எனக்கு பார்த்ததுலேருந்து இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு உங்கள் ரோலை பற்றி சில வார்த்தைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஒரு 20 துப்பாக்கி நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து பார்க்குறதுக்கு. பட் வந்து ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் வந்து ஒரு படத்தை நீங்கள் ஒரு படமோ இல்லை எந்த மாதிரி ஒரு விழாவையோ நீங்கள் தான் வந்து சிறப்பாக கொண்டு போகிறீங்க. ஸோ வணக்கம். மூன் வாக் வந்து என்னுடைய டெபியூட் மூவி. இதுதான் என்னுடைய முதல் படம். மனோஜ் சார், மனோஜ் சார் தான் வந்துட்டு இந்த கதையை எனக்கு சொல்லும்போது இந்த ஜாஸ்மின் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் வந்து பண்ணுறேன். பட் ஃபஸ்ட் அந்த படத்தில் அந்த கேரக்டர் எனக்கு இல்லை. ஜோகோவிக், பாபுட்டி, அதாவது பிரபுதேவா சார் அண்ட் அஜு வர்கீஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேரக்டர் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டும் பண்ணுவீங்கன்றதுனால உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லிவிட்டு நானும் மனோஜ் சார் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஜாஸ்மின்ற கேரக்டர் கொண்டு வந்தோம். ஸோ 3 பேரோட ஒரு ஃபன் தான் இதில் வந்துட்டு பாபுட்டி, ஜோகோவிக், ஜாஸ்மின். ஸோ இந்த 3 பேருக்குள்ள இருக்க ஃபன் தான் இந்த கதையே ஓடும் வந்து. ஸோ வந்துட்டு அப்போ அடுத்து என்ன சில வருடங்களில் உங்களோட டைரக்டராக நாங்கள் வந்துட்டு பார்க்கலாமா? நேரம் பார்க்கலாம் அர்த்தம். காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும். எனக்கு ஆசை வந்து அதிகமாக வந்து டைரக்ஷன் தான் வந்து எனக்கு நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அதிகம் கிடையாது. பட் இது அமைஞ்சது, வேணானும் சொல்ல முடியல, அதனால் அது இதை பண்ணிட்டேன். பட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் நான். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் உங்களோட ஃபேவரட் ஒரு மெமரினா என்னன்னு சொல்லுவீங்க? நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரபுதேவா சார் ஒரு லெஜண்டோட நடிக்கிறதே வந்து என்னுடைய முதல் படமே வந்து அந்த மாதிரி ஒரு கனவாக இருந்துச்சு. அவரை முதல்ல ஸ்க்ரீனில் பார்த்தது தான் வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ணியிருப்போம் 90s கிட்டாக இருக்கும்போது. ஸோ நான் அவர் பக்கத்தில் ஃபஸ்ட்டு சீன், என்னோடய சீன் அவர் எடுத்த உடனே அவர் கூட தான் பயமாக இருந்துச்சு எனக்கு வந்து. அவர் கூட நான் ஏன்னா பெரிய ஸ்க்ரீனில் நான் நடித்ததில்லை. ஒரு ஃபோனோ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு டெலிஃபிலிம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சேலஞ்சிங்காகவும் பயமாகவும் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பிரபுதேவா சாரை பார்க்கும்போது. பட் அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி வந்து. ஒரு லெஜெண்டை நான் பக்கத்தில் நின்று அவர் கூட நடிக்கிறேன்றது தான் வந்து மறக்க முடியாத ஒரு சீன். ஃபஸ்ட்டு சீன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து